ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொங்கல் வரதுக்கு முன்னாடி போகி ஒரு சிறப்பு பண்டிகையா எல்லாருமே கொண்டாடுவாங்க. என்னதான் மாச கிளப்பக்கூடிய ஒரு பண்டிகையா இருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குல்ல சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பொதுவாகவே போகி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, போகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சோகம் இல்லாத லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாதிரி போகம் என்ற விஷயத்துக்கு சிறப்புகள் நிறைந்தது தான் போகி பண்டிகை அப்படிங்கிற விஷயத்தை மிக மிக சிறப்பாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இந்த மாதிரியான போகி பண்டிகை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொறுப்பே இல்லாதவங்க கூட நெருப்பில் விளையாடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம். இந்த போகி பண்டிகை திருநாள் என்று பார்த்திங்கன்னா காலை நேரத்திலேயே சூரிய உதய நேரம் என்று சொல்லக்கூடிய காலை நேரத்திலேயே பொறுப்பில்லாத விஷயங்களை நெருப்பில் போடக்கூடிய, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குப்பை கூலங்களை, தெருவில் இருக்கக்கூடிய குப்பை கூலங்களை சுத்தப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத விட நம்ம கருவில் உருவாகும் பொழுதே ஏதாவது குப்பை கூலமான உள்ளம் இருந்துன்னு வைங்களே, அந்த குப்பை கூலங்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு பண்டிகையாகிய இந்த போகி பண்டிகை அமையுது அப்படிங்கிறது உண்மை. எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த உலகத்தில் பாருங்களே, யாரை பார்த்தாலும் என்ன சொல்கிறாங்க, நான் நல்லவர், நான் யாருக்குமே தீங்கு செய்யலை, ஒரு எறும்புக்கு கூட நான் தீங்கு நினைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அதுவே பெரிய தவறாக இருந்துகிட்டு இருக்கும். உலகத்தில் எல்லோருமே நல்லவராக இருந்தாங்கன்னு வைங்களே, அப்புறம் எதுக்கு சாதாரண தண்ணி குடிக்கிற டம்ளரில் கூட பார்த்திங்கன்னா சங்கிலி மாட்டி வச்சுருக்கிறாங்க, தெருவுக்கு தெருவு காவல் நிலையம் வந்துட்டு இருக்குது, எங்கே பார்த்தாலும் கட்டுப்பாடு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கைபேசி அப்படிங்கிற அலைபேசியில் ஆளுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சொல்லு கேட்காத விஷயத்தில் செல்லு பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் கண்டிப்பாக கெட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்குது. அந்த கெட்ட விஷயங்களை அடியோடு அப்புறப்படுத்தக்கூடிய பண்டிகையாக இந்த போகி பண்டிகை இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறது ஒன்று. இந்த மாதிரியான போகி பண்டிகை திருநாள் என்று பார்த்திங்கன்னா காலை நேரத்திலேயே அடுத்த நாள் அப்படிங்கிறது தை மாதம் பிறக்கக்கூடிய அடுத்த நாள் அப்படிங்கிறது மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய பயிற்சியாகக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால சூரிய பகவான் பயிற்சியானதுக்கப்புறம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய வல்லமை தை மாதம் முழுவதும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த முதல் நாளில் அதாவது போகி பண்டிகை ஆரம்பிக்கக்கூடிய அதிகாலை நேரத்திலேயே கால் நகம் கட் பண்ணி வச்சுக்கிறது, அதே மாதிரி உடல் ரீதியான வகையில் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிறது. காலை நேரத்தில் அப்படிங்கிறத விட பொதுவாகவே உங்களுடைய உடம்பு மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுத்தப்படுத்திக்கிறது. உள்ளம் சுத்தப்படுத்தக்கூடிய இந்த போகி பண்டிகையில் இல்லம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய வீட்டில் மூளை முடுக்கெல்லாம் சுத்தப்படுத்தி வைக்கக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்திக்கிறது. ஒரு வீடை சுத்தம் படுத்தினு வைங்களே, அந்த சுத்தப்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் உங்களுடைய கண்ணுக்கு தட்டுப்படும். அந்த மாதிரியான விஷயங்களை போகி பண்டிகை என்று செய்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். இந்த மாதிரி போகி பண்டிகை இருக்கக்கூடிய சிறப்பான இந்த நாளில் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை செய்யணும்னு சொன்னோம் இல்லையா, உண்மையாலுமே நான் திரும்பவும் சொல்கிறேங்க, குப்பை கூலங்களை போட்டு நெருப்பில் எரிக்கிறோம் அப்படிங்கிறத விட பொறுப்பான விஷயங்களை கடைப்பிடித்து தேவையில்லாத அருவறுப்பான விஷயங்களை அப்புறப்படுத்தக்கூடிய எண்ணத்தில் அந்த நெருப்பு எரியும் பொழுது அந்த நெருப்புக்கு முன்னாடி இந்த முன்கோபத்தை தவிர்த்துக்கணும். சம்சாரத்துக்கிட்ட மனைவி கிட்ட நல்ல முறையில் பேசணும். குழந்தை குட்டிகளை கௌரவமாக வச்சுக்கணும். கணவன் மனைவியை நல்ல முறையில் வச்சுக்கணும். மனைவி கணவனை நல்ல முறையில் ஆதரிக்கணுங்கிற பல்வேறு விஷயம். ஒரு ஆணாக இருந்தாங்கன்னு வைங்களே, நான் ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளைன்னு வசனம் பேசுவதை விட உண்மையாலுமே உங்களுடைய கடமையை சரிவர செய்ய தன்னுடைய மனைவியை யார் கலங்காமல் கௌரவமாக வச்சுருக்காங்களோ அவர்தான் உண்மையான ஆண்மகன் அப்படிங்கிற அந்த அம்சத்தோடு அந்த நினைப்போடு இந்த நெருப்பில் அதாவது குப்பை கூலங்களை போட்டு எரிக்கக்கூடிய அந்த வழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையாலுமே அடுத்த வருடம் நல்ல வருடமாக அமையும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இதில் ஒரு சிறு விஷயம், உண்மையாலுமே இந்த வருஷம் நல்ல வருஷமாக அமையுமா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே ஜாதகம் பார்க்குறோம் அல்லது சாமி கேட்குறோம் அப்படிங்கிறத விட இந்த நெருப்பு எரியும் பொழுது இந்த கெட்ட எண்ணங்களை அப்புறப்படுத்தணுங்கிற எண்ணம் உங்களுடைய மனசில் வரும்பொழுது ஒரு கழுதை கத்துச்சுன்னு வைங்களே, கண்டிப்பாக அந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும். சூப்பர் சார். இந்த போகி பண்டிகையோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு சொன்னீங்க சார். என்ன அப்படின்னா கழுதை கத்துனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். குறிப்பாக ஏன் சார் அது சொல்கிறதுக்கு காரணம்?
அதாவது கழுதை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இந்த கழுதையுடைய முகம் வந்து குதிரை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அதனுடைய மூக்கு வடிவம் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமாக அங்க லட்சண சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆக இந்த கழுதை அப்படிங்கிறது உலகத்தில் யாராரோ கத்துறாங்க, கண்டவங்கெல்லாம் கத்துறாங்க. ஆனால் நல்ல இதயத்தோடு நல்ல எண்ணத்தோடு நெருப்பு வைக்கிற உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து கழுதை கத்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து தெய்வ சன்னதியில் வந்து ஆலய மணி அடிச்சதுன்னு வைங்களே, அது மிக மிக சந்தோஷமானதாக சாஸ்திர ரீதியாக சகுன ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது. பெட்டை தும்மினால் நட்டம் இல்லை அப்படிங்கிறது சகுன சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை நினைக்கும் பொழுது நாதஸ்வர இசை கேட்டது அப்படின்னா அது நல்ல சகுனமாக சகுன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கோயிலில் தெய்வ சன்னிதானத்தில் வந்து நல்ல விஷயத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணும் பொழுது தெய்வத்தினுடைய சிரசு என்று சொல்லக்கூடிய தலையிலிருந்து ஒரு புஷ்பம் விழுந்தது அப்படின்னா அது வெற்றி என்ற அம்சத்தை வந்து சகுன சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த மாதிரியான சகுனங்களுக்கு மேலாக சாதாரண கழுதை கத்துச்சுனாலே இந்த உலகத்தில் வந்து கண்டவங்கெல்லாம் கத்துகிற இந்த உலகத்தில் மிகப்பெரிய அண்டமெல்லாம் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை இந்த வருஷத்திலேயே கொடுக்கக்கூடிய அமைப்பு சாதாரண கழுதை கத்தக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது சகுன சாஸ்திரத்தில் திட்டமாக சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. சூப்பர் சார். இன்னைக்கு வந்து ஆன்மீக தகவலை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.